அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். மறைவு ஸ்தானத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். மறைவு ஸ்தானம்ங்கிறது லக்னத்திலிருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தான். இந்த மறைவு ஸ்தானத்தில் லக்னாதிபதி போய் இருந்தால் அது ஜாதகருக்கு எத்தகைய நன்மைகளை தரும் அல்லது எத்தகைய விளைவுகளை தரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் மறைவு ஸ்தானங்களில் மறைவது நல்லதல்ல. காரணம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் அடிப்படையாக முக்கியமான விஷயங்கிறது லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி எந்த வகையிலும் லக்னத்துக்கு மறையாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் மறைஞ்சிட்டார், 6-8 போயிட்டார், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டா, இத்தகைய அமைப்புடைய நபர்கள் உள்ளூரில் ஜெயிப்பது கடினம். இவங்க வெளியூரில் தான் வெற்றி வாகை சூட முடியும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தவர்கள் உள்ளூரில் இருப்பதை காட்டிலும் வெளியூரில் வெற்றி கொடி நாட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியூரில் தான் இவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் அப்படிங்கிறது முழுக்க பொதுவான தகவல் தான். இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன் தான், உங்கள் சொந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து விட்டால் இந்த ஜாதகர் வெளியூரில் சென்றால் நிச்சயமாக பெரிய லெவலுக்கு முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடி லக்னாதிபதி மறைந்தால் அந்த ஜாதகருக்கு நன்மையான விஷயங்கள் உடனே நடப்பது கடினம். அவர் தான் பண்ணுறது நல்லதா கெட்டதாங்கிறத உடனே உணர்ந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.